அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே நம் யாவரும் தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நல்ல கிருபைகளை கொடுத்தார். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமான ஒரு சோதனை நேரத்தில் நாம் எல்லாரும் இப்பொழுது இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எனக்கும் பெரிய சோதனையான நேரம், உங்களுக்கும் பெரிய சோதனையான நேரம். நீண்ட நேரங்கள் நீங்கள் நல்ல ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது மிக நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம். ஸ்தோத்திரம். பகலிலே நல்ல தூக்கம் வரும், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தூக்கம் வரும். இது அதிகாலை நேரம், எப்படி நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் செய்தி கொடுப்பது என்பது அது ஒரு சவாலான ஒரு காரியம். நான் செய்தி கொடுப்பதும் சவாலானது, நீங்கள் கேட்பதும் சவாலானது. தூக்கத்தை எல்லாம் நீங்கள் வெறுத்து கர்த்தருடைய செய்தியை கேட்பது உண்மையிலே உங்களுக்கு மிக ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தர் நல்லவர். 2022 ஆண்டு முழுவதும் நீங்கள் கொடுத்த எல்லா ஒத்துழைப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய எல்லா காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்தவர்கள், ஆராதித்தவர்கள், கொடுத்தவர்கள், எல்லா விதத்திலும் அநேகர் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய திருச்சபையில் நடைபெற்ற வேலைகளுக்காக கொடுத்து ஒத்துழைத்த எல்லா குடும்பத்தினருக்கும், எல்லா நபருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். அநேகர் பண உதவி செய்தீர்கள். உடல் உழைப்பு அநேக சகோதரர்கள் உடல் உழைப்பு கொடுத்து இரவும் பகலுமாக வேலை செய்தீர்கள். எனவே வேலை செய்து ஒத்துழைத்த யாவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பிரயாசத்திற்கேற்ற பலனை இந்த 2023 ஆண்டில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உதவி ஊழியர் அறிவித்தபடி எல்லாருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு பைபிள், ஒரு புதிய பைபிள். நிறைய பேர் பழைய பைபிள்லாம் நீங்கள் மாற்றிருங்க. ஸ்தோத்திரம். 2023 எல்லாருமே மேக்சிமம் இதில் இருக்கிற 95% பேர் புது ட்ரெஸ் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கணிப்பில் சொல்லுகிறேன். ஒரு 5% மக்கள் தான் ஒருவேளை பழைய ட்ரெஸ் போட்டிருக்கலாம். ஆனால் 95% பேர் என்ன செஞ்சீங்க? புது பைபிள் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? ஒருத்தருமே வாங்கலையா? புது ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம். ஆனால் புதிய பைபிள், நம்மகிட்ட பைபிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியல. பழைய பைபிள் வச்சுருக்காங்க, சிலர் கிழிந்து போன பைபிள் வச்சுருக்காங்க. சில பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்காது, ஆதியாகமம் இருக்காது, 2 புத்தகம் இருக்காது, மற்ற புத்தகங்கள் இருக்கும். அப்படிதான் சிலர் பைபிளை வச்சுருப்பீங்க. எனவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பைபிள் கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம் சபையின் மூலமாக. இப்போ சபையின் மூலமாக கிஃப்டாக வரும்போது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்ல. நீங்களும் சபைக்கு என்ன செய்யணும்? புதிய ஆண்டில் கிஃப்ட் கொடுக்கணும். நீங்கள் அது என்ன கொடுத்தாலும் அது பரவாயில்லை. அந்த கிஃப்ட் நம்முடைய சபை ஏற்கனவே நடந்த வேலைகளுக்குரிய டெபிசிட் பணம், அந்த போதுமானதாக நமக்கு கொஞ்சம் அதிக செலவு தான், அதற்காக அது பயன்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலண்டரும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது, ஆனாலும் காலண்டரும் உங்களுக்கு வீடுகளிலே உதவி ஊழியர்கள் கொடுப்பார்கள், கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இன்று ஸ்பெஷல் ப்ரேயர் கவனிக்கணும். ஒரு திருச்சபையில் ஒரு ஆராதனை, நம்ம பங்கெடுப்பது போல ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே இன்று மாலை 6 மணிக்கு ஜெபம். அதில் பிரதர் சார்ல்ஸ், இவாஞ்சலிஸ்ட் சார்ல்ஸ் அப்படிங்கிற புளியங்குடியிலிருந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் அழைத்த பொழுது அவர் ஃப்ரீயாக இருந்ததுனால வருவார். ஏற்கனவே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு வந்திருக்கிறார் அவர். எனவே இந்த மாலை அந்த விசேஷித்த ஜெப கூடுகையில் நீங்கள் பங்கெடுங்கள். ஸ்தாபனத்தில் உலகம் முழுவதும் இந்த 7 நாட்கள் பிரேயர் நடக்குது. 7 நாட்கள் உலகம் முழுவதும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1 to 7 வரைக்கும் 7 நாட்கள் சபையாக கூடி ஜெபிக்கிற ஒரே நேரத்தில் எல்லா ஏஜ் திருச்சபைகளும் ஒரே ஜெப குறிப்பை ஜெபிக்கிற ஒரு ஜெப நிகழ்வு இந்த 1 முதல் 7 வரைக்கும். ஜனவரி 15, 16, 17 நமக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய்
நமக்கு விசேஷித்த கூட்டங்கள் நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் ஹாலிடேஸ் நமக்கு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த 15 பொங்கல் ஆராதனையோடு இணைந்து அந்த கூட்டம் இருக்கும். 3 நாட்களும் அந்த பகல நடக்கும். அதில் பாஸ்டர் ஜான் மார்டின் கேரளா வாகமன் தமிழில் தான் பேசுவார். என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவர் வந்து அதில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார்கள். இந்த மாதம் 26ஆம் தேதியும் ஏஜி ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய ஜெபங்கள் இருக்கிறதை நல்கி நீங்கள் பயன்படுத்தி ஜெபங்களும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை நம்முடைய நாங்கள் முறை ஆண்டவர் இருக்கிற மாணவர்கள் வேதனைகள் ஆச்சரியம் காரியம் கடவுளே இல்லை, கடவுளை விட்டு ஆனாலும் கடவுள் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு வார்த்தையின் நேரத்தில் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஆக்கினை என்று ஜனங்கள் தண்டனை அவர்கள் பட்ட குறித்து அவர் பேசுகிறார். விதமான தண்டனை அவர் வேலை ஒரு தேசத்தில் பாபிலோன் கிரேக்கு இப்படி தண்டனையை அனுபவித்த வாக்குத்தை ஆக்கினைகளை ஜனங்களுக்கு வார்த்தை ஆண்டவரை பிறப்பதற்கு ஆண்டுகளுக்கு இயேசு என்கிற வார்த்தை இல்லை. இயேசு என்கிற வார்த்தை தீர்க்கதரிசி பல தீர்க்கதரிசிகள் இயேசுவை பற்றி, ஆனால் செப்பனியா இயேசுவை பற்றி தான் இந்த வசனத்தில் சொல்லி கர்த்தர் உன் ஆக்கினைகளை தண்டனை ஒரு நாள் தாயின் அவன் கொடுக்கப்பட்ட தண்டனை மகா கொடியது, வேதனையானது, நோக்கி சகிக்க முடியாது என்று ஆதாம் ஏவாளுக்கும் இந்த நமக்கு நம்மேல் விழுந்த தண்டனையை உலகத்தில் யாரும் மாற்ற முடியாது. இயேசு ஒருவரே நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இயேசு 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஆக்கினை அவர் மேல்
சிலுவையில் இயேசு அகற்றி ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வேறு யாராலையும் உங்கள் தண்டனையை மாற்ற முடியாது. இயேசு ஒருத்தர் தான். ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆக்கினை விலக்கினார். கர்த்தர் உன் நடுவில் தலைப்பில் நல்ல தேவ பிரசன்னத்தை அனுபவித்தோம். மூலமாக தேவ பிரசன்னம் இந்த 2 மணி நேரங்கள் மட்டும் 23 முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் விரும்ப வேண்டும், நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். என்ன வாஞ்சை? ஆண்டவரே பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கணும். தேவ பிரசன்னம். மோசே எங்களுக்கு எங்களை இந்த இடத்தில் இருந்து கொண்டு கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு தேவ ஊழியர் ஒரு முறை அவருடைய ஒரு 15 தேவ பிரசன்னம் என்பதை உணர்ந்து கொள்ளும். 15 every 15 minutes இடத்தில் இருந்தாலும் கண்ணை மூடி அவருடைய பிரசன்னம் என் மத்தியில் இருக்கிறதா என்பதை குறித்து அவர் தியானிப்பார். ஒரு 15 நிமிடம் ஆண்டவர் என்னோடு வர வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் 2023 ஆண்டு முழுவதும் கர்த்தர் என்னோடு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அல்லேலூயா. சின்ன ஜெபத்தை நீங்க ஏறெடுங்க. ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும், என்னோடு இருக்கேன். அல்லேலூயா. யாவரும் நீங்க விரும்ப கர்த்தர் நம்மோடு ஆசீர்வாதம் நன்மைகள் தாவீதோடு யோசுவாவோடு கூட இருந்தார். தேசத்தை மோசேயோடு கூட இருந்தார். ஜனங்களை விடுவித்து அவர்களை நடத்தி வந்தான். ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் மேன்மை இருக்கிறது. யார் உங்களுடைய இல்லையோ கர்த்தர் மட்டும் உங்களோடு இருந்தால் வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. உங்களோடு கூட படிப்பு உங்களோடு கூட இல்லாம இருக்கலாம். இயேசு உங்களோடு கூட இருந்தால் வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. இதான் இயேசு இந்த பூமி இம்மானுவேல் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக வாசம் கடவுள் எங்க இருக்கிற மத்தியில் அவர் இருக்க அவர் விரும்புகிறார். நான் அவர்களுக்குள் பாவிகள் தேவனாய் 7 பொன்குத்துகளுக்கு மத்தியில் என்பது சபை ஒருவரும் தெரியும். மத்தியில் பரலோகம் ஒரு மகிமையான ஒரு மேன்மையான ஒரு இடம். திரும்ப இந்த வரவா கிராமம் ஒரு பெரிய இடத்தை செய்யும் பொழுது ஒரு சாதாரண இடத்தை விரும்ப மாட்டோம். உலகத்துல எல்லாவற்றையோட மகிமையான இடத்தை விட்டுட்டு பரலோக மகிமை விட்டுவிட்டு பூமியில் அல்லேலூயா
பரலோக மகிமை விட்டார். நம்மோடு இருக்க விரும்பினால் படைக்க நம்மோடு இருக்க ஆண்டவர் சாதாரணமா இருக்கும். ஆராதனை இடத்திலும் தேவ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்தில் இடம் எப்படி இருந்தாலும் இடத்தில் வாசம் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் இதயத்தில் வாக்கியமான தேவனை தரிசிப்பார். பரிசுத்தம் உள்ள ஒரு அவர் அதிகாலை நேரம் ஒன்று தேவ பிரசன்ன இடத்துல கர்த்தர் அறிந்தார். ஆமென். வாசிக்கிறோம், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்த தேவ பிரசன்னம் ஆசீர்வாதம். கர்த்தர் வாழ்க்கையை தேவையை அறிந்ததா எட்டாதது என்று எனக்கு மிக்க ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரம் முடியாது. புரியலையே, புரிய முடியல அப்படின்பா. பார்க்க காரியத்தை எடுத்து எடுத்து வெளியே போடணும். பல நிமிடம் இருக்கிற அறிய முடியும். கடவுளை வாழ்க்கையில நமக்குள் அதிகாலை இந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், என்ன தேவைகள், வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் இருக்கிறவர். நாவிலே சொல், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் என்ன செஞ்சு நாம் என்ன காரியத்தை அதை ஆண்டவர் அறிந்திருக்க வசனம் என்னுடைய நோக்கி அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உலகத்தில் அவர் கிடையாது, கிடையாது. அவர் ஆராதிக்கிறேன், நான் அவருடைய வார்த்தை அவரை நான் பின்பற்றுகிறேன். என் தேவையை கொடுக்கிறவர் தான். ஆண்டில்
2020 இப்படி விசுவாசிக்கிறேன், நான் ஜெபித்த பிறகு, நான் கேட்ட பிறகு நீர் கொடுக்கிறவர் அல்ல, நான் கேட்கும் முன்னாடியே என்னுடைய தேவையெல்லாம் கொடுக்க நீங்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் குழந்தை தங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனையோ நிலங்கள், வீடுகள், அவங்க எனக்கு வீட்டை கட்டி வைங்க கேட்ட பிறகா பெற்றோர் சேர்த்து வேதம் அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சொத்துக்களை சேர்த்து வைக்க, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொருட்களை சேர்த்து வைக்க தேவை என்று சொல்லி அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். பரம உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ள, பரலோக பிதாவும் நம்மளுடைய தேவையெல்லாம் அவர் நமக்காக 2020 தேவை அவர் அவர் ஏன் பண்ணி 2020 உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் அவர் இயேசு முடிந்தது அப்படின்னார். வார்த்தையை அவர் சொன்னார், முடிந்தது என்று வார்த்தை சொன்னார். முடிந்தது நிறைவு, எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஞானம் ஞானம் நம்ம கிடைக்கணும். பலவீனத்தை வேதனை அறிந்து நீங்கள் வர வேண்டும் என்பதை அவர் தாவீது காலத்திற்கு நான் வருகை குறித்து நீர் எப்பொழுதோ எனக்கு நீர் சொல்லிவிட்டீர், காலத்திற்கு அதை வெளிப்படுத்திவிட்டீர். நல்லவர், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர், இது இன்னும் பார்வை கொஞ்சம் பல வருஷம் ஆண்டவர் பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த ஞானம் இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், சக்தி நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளை அறிந்து ஆசீர்வதி பிரசனம் நம் வழிநடத்துகிறது. வாசிக்கும் 39 சொல்கிறார், எங்கே போனாலும் அங்கே இருக்கிறீர். ஆமென். நீர் அங்கே இருக்கிறீர். இடத்துல ஆண்டவர் நம்மை போனால் நடத்துவார். ராக்கெட்ல நீங்க பிளானட்டுக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும்
வசதி இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நடத்துவதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்தில் இருந்தாலும் நடத்துவார். ஆண்டுல ஒரு நாளும் ஆண்டவர் அற்புதமாக உன்னை நடத்தி ஆண்டவர் கையை கொடுக்கணும், ஒப்பு கொடுங்க. பிரேயர் பண்ண வலது கையை பிடித்துக் கொண்டு, அப்ப வலது கை பிடிக்கணும், ஆண்டவர் நடத்துவதை குறிக்கும். அப்போ கை பிடிக்கும் போது நடக்கும். கூட சேர்ந்து நடக்க விரும்பாது. அறிவு வந்துட்டு, ஞானம் வந்து, பிரியமான ஆண்டவர் நம்மை நடத்துவது நம்ம ஆரம்ப வந்தோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட என்ன அப்படின்னா, நாம் இந்த டல்லா இருந்தோம், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த எண்ணம் வந்து பெருமை, அந்த ஸ்பிரிட் வந்து நிறைய தோல்விகள் உண்டாகும். இருக்கக்கூடிய ஆண்டு காலம் ஆண்டவர் நடந்தாலும் ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நடத்துவார்? வார்த்தை நம் வசனமே தீபம். வார்த்தை வார்த்தை நீங்க கேட்கணும், நடத்தும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கணும். வசனம் உங்களை அனுபவங்கள், அனுபவம் தோல்வியடையும், கர்த்தருடைய வார்த்தை தோல்வி அடையாது. எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவங்கள் சில நேரத்தில், ஆனால் ஆண்டவருடைய வசனம், வசனமே கால்களுக்கு தீபம். அதுக்கு ஒரு ராத்திரி ஒரு இடத்துல நின்று அழுது கொண்டிருந்தான். இந்த வழியே வந்த மனிதர், நீ அழுத, அவன் கையில டார்ச் லைட் நீ அழுகிற, ராத்திரி ஆகி எங்க வீடு ரொம்ப பாதை தெரியும், போகணும், பயமா இருக்க, போவேன், ஒரே இருட்டா இருக்க. கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு போய்கொண்டே தேவனுடைய வார்த்தையை எப்படி நான் நடப்பேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி வியாபாரத்தை நடத்துவேன், எப்படி பிள்ளைகளை நடத்துவேன், எப்படி தொழிலை நடத்துவேன், எப்படி சபையை திகைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, கலங்காதே, தேவன்
வசனம் தான் ஒரு நாள் பாதை வசனம் வார்த்தை நிச்சயமாக நடத்தும் வாழ்க்கைக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்காக செலுத்தினால் 2020 ஆண்டு முழுவதும் நாளும் உங்களை அற்புதமாக பிரசன்னம் கிரியைகளை அவன் சொல்லை பிரதமான தீமையான சத்துரு தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அப்பா நமக்கு தீங்கு செய்யும்படி அநேக துன்மார்க்கர்கள் உலகம் தீமைகளால் நிறைந்திருக்கிறது. எங்கே தீமைகளை இடங்களில் தீமைகளால் அந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலை. அல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு இருப்பார். நிச்சயம் தீங்கை நம்ம காண மாட்டோம். இன்னொன்றை காண்போம், நன்மையை காண்போம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. காண்போம் காண்போம் என்று விசுவாசிக்காமல் அழிந்து காண்பேன் என்று அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கணும், அனுபவிக்க கூடாது. காண்பேன் என்று விசுவாசித்தால் போயிருப்பேன். தீமை இல்லைன்னா தீமை. இயேசு இயேசு வார்த்தைக்கு அவருடைய நன்மைகளை அனுபவிக்கிறது. ஆமென். 2023 ஆண்டு நீங்கள் தீமை அனுபவிக்க கூடாது, அனுபவிக்கணும் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து தீமை அனுபவிக்கணும். நீங்கள் பிரசன்னத்தை உங்களோடு இருந்து உங்களுக்கு நன்மைகளை தரும். ஜெபிக்க போகும் ஒருமனோடு கூட ஜெபிக்க போகும். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஜெபிக்க போகும். ஆமென். இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாடல் ராஜா. ஆமென். அந்த ஜெபத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் ராஜா. ஆமென். போதும் எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்ன தேவ பிரசன்ன அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமோடு நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்ன தேவ பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் எங்கள் அன்பின் இல்லாத ஒரு தெய்வத்தை ஆள வைக்க வந்து கொடுக்கிற தெய்வம் ஆசீர்வதி வேலை செய்வது எங்களுக்கு பலத்தை 2023 ஆண்டு ஒருவருக்கும் பலத்தை கொடுப்பீர். ஆயுசு நாட்டு பூமிக்கு சரீர கிருபை யாவரின் ஆண்டை காட்டி இந்த புதிய ஆண்டில் அநேக நன்மைகளை அனுபவிக்க ஒருவருக்கு உதவி செய்கிறார். நன்மை என்று சொன்னால் வாயை திருத்த அநேக நன்மை இருந்து இருக்கணும். தீங்கு எழும்பலாம், காசு எழும்பலாம், நல்ல அவைகள் எல்லாம் செலுத்த இனி தீங்கை காணாதிருப்பை காண ஆசீர்வதி. புதிய ஆண்டில் அநேக நன்மைகள் ஆதரவு கிடைக்கும். பிரயாசங்கள் ஆசீர்வதி, வருமானங்கள் ஆண்டில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஒருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். 2020 ஆண்டு நடைபெறுகிற நேற்று ஆராதனைகள், ஆண்களுக்கு வாலிபர் ஆராதனைகள், ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், வீடு விசேஷித்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவர் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். ஆராதிக்கிறவர், ஜெபிக்கிறவர்களாக, சத்தியத்தை அறிகிறவர்களாக, சத்தியத்தை நடக்கிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக நிலைநிறுத்து. திருச்சபையில் ஆராதனை அற்புதங்கள் நடக்கட்டும், நோய்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அற்புதங்கள் நடப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும். 2023 மகிமையான காரியங்களை ஆண்டவர் நடத்துவீர் என்று நாங்கள் எங்கள் திருச்சபை இத்தனை ஆண்டு காலம் கிருபையாக நடத்திய தேவன் 2023 கிருபையினால நடத்துங்கப்பா. இரக்கம் தயவு அதிகமாய் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.